இன்றைக்கு கூட வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதிக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2ஆம் வசனம் வாசிங்க. அது இருக்கிற கொஸ்டின் மட்டும் வாசிக்கணும். யார் செய்த பாவம்? 10ஆம் வசனம் வாசிங்க. உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? 12ஆவது வசனம் வாசிங்க. அவர் எங்கே? 12ஆவது வசனம். 15ஆவது வசனம் வாசிங்க. நீ எப்படி பார்வை அடைந்தாய்? 17ஆவது வசனம் வாசிங்க. நீ என்ன சொல்லுகிறாய்? 19ஆவது வசனம் வாசிங்க. அவன் இவன் தானா? இன்னொரு கேள்வி அதிலே இருக்கும் பாருங்க. எப்படி பார்வை அடைந்தான்? கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 8, 26ஆவது வசனம். உனக்கு என்ன செய்தான்? அதுல என்ன ஒண்ணு அடுத்தது, கண்களை எப்படி திறந்தான்? கொஸ்டின் நம்பர் 9. இப்போ 10, 27ஆவது வசனம். மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? 35ஆவது வசனம். கொஸ்டின் நம்பர் 11. 12ஆவது கொஸ்டின் 36. அவர் யார்? யோசிச்சு பாருங்க. எத்தனை கொஸ்டின் எடுத்துட்டு 12 கேள்விகள் இருக்கு. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஏராளமான கேள்விகள் இருக்கு. சிலருக்கு விடை தெரியாத கேள்வி இருக்கு, சிலருக்கு விடை காண முடியாத கேள்விகள் இருக்கு. இதுக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுதுன்ற அளவுக்கு கேள்விகள் என்ன செய்யுது, ஏதோ ஒரு விதத்துல ஒரு கொஸ்டினுக்கு பின்னாலதான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறிக்கு உள்ளானது எப்படி நீங்க வேதத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாள் ஏவாளுக்கு முன்னாடி வந்து ஒரு கேள்வி என்ன செஞ்சது, நின்னுச்சு. அது என்ன கேள்வி சொல்லுங்க? சர்ப்பம் எப்படி நிக்குது? அப்படியே கொஸ்டின் மார்க் மாதிரியே நிக்குது. அதுவே கொஸ்டின் என்ன செய்யுது, அந்த கொஸ்டினுக்கு பின்னாடி மனித வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, கொஸ்டின் ஆயிடுச்சு.